வணக்கம். ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் ராசி பலன்கள். உங்களுடைய ராசியை 2 சுபகிரகங்கள் பார்வை செய்யக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. உங்களுடைய ராசிக்கு அதிபதி உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. 2ஆம் பாவாதிபதி 5ஆம் பாவாதிபதியான புதனும் உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. அந்த வகையில் வருமானம் சிறப்பாக இருக்கும், உடல் அமைப்புகள் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான ஒரு வாரமாக இந்த வாரம் அமையுது. 7ஆம் பாவாதிபதி 8ஆம் இடத்திற்கு விருச்சிகத்திலிருந்து தனுசிற்கு பெயர்ச்சி அடைஞ்சிருக்கிறாரு. கடந்த வாரம் 7ஆம் இடத்துல இருந்தார். இங்கே சுக்கிரன் உடன் இணைவு பெற்று இருந்தக்கூடிய உங்கள் ராசிக்கு அதிபதியோட கணவன் மனைவிக்கு இடையில் நல்ல அந்யோன்யமான அமைப்புலாம் கடந்த வாரம் இருந்தது. இப்போ 8ஆம் இடத்திற்கு 7ஆம் பாவாதிபதி வர்றதுனால குருவினுடைய பார்வையில் தான் இருக்கிறாரு. இப்போ கணவன் மனைவி உறவுகள் அனுசரித்து போவாங்க, விட்டு கொடுத்து போவாங்க. அப்புறம் நண்பர்கள் விஷயத்தில் விட்டு கொடுத்து போவாங்க. அது கூட்டு தொழில் செய்கிறவங்களாம் அனுசரித்து செல்வது நல்லது தான். குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால பெரிய கஷ்டங்கள்லாம் ஒன்றும் வந்துடாது. அப்போ சூரியன் 4ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருந்து சுக்கிரனுடன் இணைவு பெறுறாரு. இப்போ வண்டி வாகனம் கடன் வாங்கி வண்டி வாகனம் வாங்கலாம். அந்த அமைப்புகள்லாம் கடன் தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் இப்போது ஏற்படும். அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு. ஒரு தொழிலை விரிவுபடுத்தணும், ஒரு தொழிலை புதிதாக தொடங்கணும், ஒரு பெரிய அளவில் ஒரு நினச்சிட்ருக்க விஷயம் சாதிக்கணும் தொழில் அப்படின்னு நினைக்கிறவர்களுக்கு இந்த குருவினுடைய பார்வை ராகுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இப்போ இந்த ரிஷபராசி நண்பர்கள் அனைவருக்கும் எதிர்பார்த்தபடியான தொழில் அமைப்புகளாக வரும். சனி 11ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. வெளியில் இருப்பவர்களுக்கு லாபகரமான அமைப்புகளும் வேலைகளில் முன்னேற்றமும் அடையக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல வாரமாகவே இந்த வாரம் அமைய பெற்று இருக்குது. குறிப்பாக முயற்சி ஸ்தானாதிபதி தேய்வரை அமைப்புகளில் தான் இந்த வாரம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் புதிய முயற்சிகளில் ஈடுபடாமல், அதே போல் இளையவர்கள் இளைய சகோதரர்கள் மூலமாக ஒரு கவனமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த வாரத்தில் இருக்குங்க. அடுத்ததாக இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள். ஜாதகம் பார்க்க விரும்புபவர்கள் என்னுடைய அலைபேசி மற்றும் வாட்ஸ்அப்பிற்கு தொடர்பு கொள்ளவும். சிறந்த முறையில் ஜாதகம், தசாபுத்தி பலன்கள், லக்னம், ராசி கணித்து தெளிவாக சொல்லப்படும்.